Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபைனல் ரிவிஷன் பார்க்க போறோம். சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக்ல irrational proof, LCM and HCF மட்டும் தான் இருக்கு. இதை தாண்டி புக் அவுட்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க. ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு show that it is a prime numberனு ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி கேட்கலாம். இல்லனா ஒரு ரேஷனல் ஒரு irrational அப்படி மிக்ஸ் அப்ல வச்சிட்டு irrational proof இது இந்த பேட்டர்ன் புக்ல இருக்கு நம்ம கிட்ட. இல்ல √2 √3 தனித்தனியா நம்ம irrational proof பார்த்திருப்போம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டேர்ம்ல irrationalனு proof எடுக்க சொல்லிருக்கலாம். இல்ல இந்த மாதிரி क्वेश्चन கொஞ்சம் டிஃபரண்டான क्वेश्चन பாருங்க. there is no positive integer of n for which root of n minus 1 plus n plus 1 is irrationalன்றதுக்கான proof கேட்டிருக்காங்க. இது இல்லாம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல கொஞ்சம் क्वेश्चंस கொடுத்துட்டு அதுக்கு நீ LCM செலக்ட் பண்ணுவியா இல்ல HCF செலக்ட் பண்ணுவியா அப்படின்றத செக் பண்ற மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க. ரியல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷோ 571 இஸ் a prime number. இது வந்து ஒரு prime number அப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் எடுக்க சொல்லியிருக்காங்க. பேசிக்கா prime number அப்படின்றது எந்த டேபிள்ஸ்லயும் வராது இல்லையா, அந்த நம்பர்லயும் ஒன் டேபிள்ல மட்டும் தான் வரும், வேற எந்த ஃபேக்டரும் உங்களுக்கு கிடையாது அப்படின்றதுக்கு நம்ம ப்ரூஃப் எழுதணும். ஸோ இந்த நம்பர் ஒரு prime நம்பரா இருக்கணும் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஃபண்டமெண்டல் தியரம் படி அதை பிரிச்சா அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் அ பிரைம் நம்பராக நமக்கு கிடைக்கும். அப்போ எந்த ஒரு நம்பரையும் பிரேக் பண்ணாது உள்ள பிரைம் நம்பர்ஸ் இருப்பாங்களா, அப்போ இந்த நம்பர் வந்து எந்த பிரைம் நம்பராலையும் டிவைட் ஆகலை அப்படின்றதோட ப்ரூஃப் தான் நம்ம எழுதணும். அப்படி பார்த்தா பிரைம் நம்பர் நிறைய இருக்கே மேம், எல்லா பிரைம் நம்பரையும் எடுத்து இது டிவைட் ஆகலைன்னு எப்படி ப்ரூஃப் எழுதுறதுனா எல்லா நம்பருக்கும் நம்ம ப்ரூஃப் எடுக்க தேவையில்லை, எந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் ப்ரூஃப் எடுக்கணும்னு பாருங்க. முதல்ல இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து 571 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டேக் ரூட் ஆன் போத் சைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரூட் வந்து 571. இப்போ இந்த நம்பர் வந்து ஆக்சுவலாக ரூட்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் தான் வெளில வரும். ஆனால் 571ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ இந்த 571 அப்படின்ற நம்பர் எந்த ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து நமக்கு தெரியும் 23 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இது வந்து 3 3s are 9 2 529 வரும். அதே மாதிரி 24 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 4 4s are 16 பேலன்ஸ் 1 இருக்கும் 7 576 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 571 அப்படின்ற நம்பர் 23 ஸ்கொயருக்கும் 24 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அதனால இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ 23 ஸ்கொயருக்கும் 24 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் இந்த 571 இருக்குது. அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 24. இந்த 24க்கு கீழே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து அந்த டேபிள்ஸில் 571 வருதான்னு மட்டும் பார்த்தா போதும். அப்படி அது எதுலையுமே வரலன்னா டெஃபினட்டாக அது ஒரு ப்ரைம் நம்பர் தான்ன்றது கன்ஃபார்ம் ஆகும். இப்போ 24 விட சின்ன நம்பர்ஸ் அதில் இதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்து 2, அதுக்கப்புறம் 3 5 7 11 13 17 19, அதுக்கப்புறம் 23 வந்து உங்களோட ப்ரைம் நம்பர், 24 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். இதில் வந்து பார்த்தாலே இந்த நம்பர் 2 டேபிளில் வரல, 3ல் வரல, 5ல் வரலன்னு தெரியுது. ஸோ இதில் இந்த ரிமைனிங் டேபிள்ஸ் மட்டும் நீங்கள் ரஃப் காலமில் ஜஸ்ட் இப்படி டிவைட் பண்ணி பார்த்தா போதும். டிவைட் பண்ணி பார்க்கணும், ஏன்னா அப்போ தான் அது ப்ரைம் நம்பராக இல்லையான்றது கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த 571 இங்கே இருக்கிற எந்த டேபிள்ஸ்லையுமே வரல. ஸோ சின்ஸ் 571 வந்து நாட் டிவிசிபிள் பை எனி ஆஃப் த கிவன் அபோவ் நம்பர், இது டெஃபினட்டாக ஒரு ப்ரைம் நம்பர் தான் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து எழுதிடணும். இப்படிதான் எழுதணும் நீங்க. இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை எனி ஆஃப் தி அபோவ் நம்பர். ஸோ 571 இஸ் அ பிரைம் நம்பர் எழுதி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர்னு ப்ரூஃப் கேட்டாலும் இதுதான் ப்ரொசீஜர். அடுத்து பாருங்க, ப்ரூவ் தட் 5 - 2 √3 இஸ் அன் இரேஷனல் நம்பர்னு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 5 - 2 √3 இஸ் அ ரேஷனல் நம்பர்னு சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரேஷனல் நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் p/q அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். இப்போ 5 - 2 √3 is equal to p/q அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் எடுத்திருக்கிற q வந்து டெஃபினட்டாக 0வாக இருக்கக்கூடாது. p and q as integers அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இதில் வந்து அந்த கோப்ரைம்ன்றதை எழுத வேண்டாமா மேம், நம்ம இன்டிஜர் யூஸ் பண்ணி தான் அது ப்ரூஃப் எழுத போகிறோம். வெறும் √2 √3 √5 அந்த சிங்கிள் கேட்கும்போது அந்த கோப்ரைம் எழுதிக்கோங்க. இல்லை மேம் நான் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எழுதிக்கலாம். அது எழுதணும் எழுதலை அப்படின்றது வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து அந்த டபுள் டேர்ம் எடுத்து நம்ம ப்ரூஃப் எழுதுறோம் இல்லையா, அதனால. இப்போ 5 - 2 √3 is equal to p/qன்னு கிடச்சாச்சா. இப்போ கொஸ்டினில் இருக்குது உனக்கு தெரியும் அந்த √3 மட்டும் தான் இதில் வந்து இரேஷனல் நம்பர். இந்த 5 இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 2 இவங்க எல்லாத்தையும் வேறு சைடு கொண்டு போகணும். எப்போவுமே இந்த மாதிரி காம்பினேஷனில் கொஸ்டின் வரும்போது இந்த ரூட்டில் இருக்கிற நம்பர் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே ரூட்டில் இருக்கிற நம்பர் வந்து இங்கே நெகட்டிவில் இருக்கு இல்லையா, நம்ம இதை பாசிட்டிவ்க்கு கொண்டு போயிடணும். அதனால இந்த -2 √3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு p/qவை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ பின்னாடி போய் திருப்பியும் சைன் சேஞ்ச் பண்ணுற வேலை நமக்கு இருக்காது.
ஸோ இங்கே ப்ளஸ் பி பை கியூ இங்கே வந்தால் மைனஸ் பி பை கியூவாக இருக்கும். இங்கே இருக்கிற -2√3 அந்த பக்கம் போனால் +2√3 மாறி இருக்கும். இதே இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நான் அந்த 5 தான் அந்த பக்கம் கொண்டு போயிருப்பேன், 2√3 கொண்டு போயிருக்க மாட்டேன். எனக்கு தேவை அந்த √3 பாசிட்டிவில் வேணும், அதனால நெகட்டிவில் இருந்ததுன்னா அந்த சைடு கொண்டு போய்க்கிட்டோம். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்துடலாம். q × 5 பண்ணும்போது 5q, இங்கே 1 × p பண்ணும்போது 1p டிவைடட் பை 1 × q வந்து qன்னு கிடச்சிருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 2√3 அப்படின்னு இருக்குது. ஸோ 2√3ல் இங்கே மல்டிப்பிள் இருந்த 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டா டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்படி கிடைக்குது. இதில் பியும் கியூவும் நம்ம ஆல்ரெடி இங்கே இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ பியும் இன்டீஜர் கியூவும் இன்டீஜர் அப்படின்னா இப்போ பியும் கியூவும் மைனஸ் பண்ணும்போதும் இன்டீஜர் தான் வரும், 2 கியூவோட மல்டிபிள் பண்ணும்போதும் இன்டீஜர் தான் வரும். இப்போ மேலே ஒரு இன்டீஜர் இருக்குது, கீழே ஒரு இன்டீஜர் இருக்குது. அப்போ இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். அப்போ நம்ம எழுதிடலாம் இந்த மாதிரி, இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். அப்போ இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகல. அப்போ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன், நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம். சரி மேம், இதில் √3ன்றதோட இர்ரேஷனல் வந்து இங்கே கொஸ்டினில் கொடுக்கலையே அப்படின்னா நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் ஆஃப் த மார்க் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டினை வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா √3யோட இர்ரேஷனல் ப்ரூஃப் நம்ம படிச்சிருக்கோம், அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஆனால் இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ரூட்டுக்குள்ளே ஒரு ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து டெஃபினட்டாக இர்ரேஷனல் தான், அதுக்கு நம்ம தனியாக ப்ரூஃப் 2 மார்க்கில் எழுத தேவையில்லை. இதே இது ஒரு சில டைம் நம்மளோட போர்டு எக்ஸாம்லாம் பார்க்கும்போது இந்த கொஸ்டினோட ப்ரூஃப் கேட்டாங்கன்னா given that √3 is irrational அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதை லாஸ்ட் ஸ்டெப் இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இப்படி எழுதிருங்க, பியும் கியூவும் இன்டிஜராக இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து ஒரு ரேஷனல், பட் √3 இஸ் அன் irrational நம்பர். ரேஷனலும் irrationலும் நாட் ஈக்குவல். ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். 5 - 2√3 மஸ்ட் பி an irrational நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஷோ தட் √3 + √5 இஸ் அன் irrational நம்பர்னு ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த கொடுத்துருக்க டேர்ம் அப்படியே வந்து ரேஷனல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரேஷனல் அப்படின்னா இது வந்து ஒரு p/q ஃபார்ம், இல்லை a/bன்னு கூட எழுதிக்கோங்க. ஸோ p/q அப்படின்னு எடுத்திருக்கோம். இதில் வந்து q வந்து டெஃபினட்டாக 0 கிடையாது, நான் டினாமினேட்டரில் 0 நம்ம எடுக்கக்கூடாது. மாதிரி p and q ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் கோப்ரைம்ஸ்ன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ p and q ஆர் இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். இதில் ரெண்டு ரூட் ஒரே சைடில் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ரூட் நம்பரை ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் போடும்போது இது வந்து ஒரு பைனாமியலில் இருக்கும். இப்போ a² b² 2ab வரும்போது 3 × 15 அப்படின்ற ஒரு ரூட் எக்ஸ்ட்ரா வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த √5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு p/q மைனஸ் √5 அப்படின்னு கிடச்சிருக்கோம். இதை வந்து இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு p, ஆக்சுவலாக இங்கே பை 1 இருக்குது, 1 × pp, இது வந்து 5q டிவைடட் பை q அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து இங்கே √5 தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது பைனாமியல் இருந்துச்சுன்னா ஹோல் ஸ்கொயர் தான் போடணும், எப்போவுமே ஹோல் ஸ்கொயர் போடணும். இது வந்து √3², இது வந்து p மைனஸ் √5q த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை q² கிடைக்கும். ஏன்னா மேலேயும் ஸ்கொயர் வரும், கீழேயும் ஸ்கொயர் வரும். இதை பார்க்க a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாருங்கள். a - b த ஹோல் ஸ்கொயர்னா a² + b² மைனஸ் 2ab அப்படின்றது நம்மளோட பேசிக் சின்ன கிளாஸ் ஃபார்முலா. அதில் தான் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். √3 ஸ்கொயர் பண்ணும்போது √3 × √3 என்ன ஆகிடும், 3 ஆகிடும். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா முதல்ல a² + b² மைனஸ் 2 × a × b அப்படின்னு எழுதணும். ஸோ எழுதியாச்சு. ஸோ மைனஸ் 2ab டினாமினேட்டரில் இங்கே ஒரு q² இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 இஸ் ஈக்குவல் டு p² அப்படியே இருக்கும். இங்கே √5 ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 5, q ஸ்கொயர் பண்ணால் q² மைனஸ் இதுக்குள்ளே இருக்கிற டேர்ம் ஒரு 2, ஒரு √5, ஒரு pq இருக்குது. ஸோ 2, ஒரு √5 pq அப்படின்ற டேர்ம் இருக்குது. டினாமினேட்டரில் q² இருக்குது. ஸோ இது மொத்தமாக டேர்ம் பாருங்கள். இதில் இந்த √5 மட்டும் தான் irrational. அப்போ இந்த √5 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போய்க்கலாம். முதல்ல இந்த டிவைடில் இருக்க q² இங்கே வந்து நான் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ 3 டைம்ஸ் q² ஈக்குவல் டு p² + 5q² மைனஸ் 2 √5 pq அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து √5 மட்டும் ஒரு சைடு வரணும், மற்றவங்களாம் ஒரு சைடு வரணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரூட்டில் இருக்கிற டேர்ம் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் இருக்கிற டேர்ம் நெகட்டிவில் இருக்குது, அதனால் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ இது என்னன்னு கிடைக்கும்னா 2 √5 pq அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இது இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த 3q² இந்த பக்கம் வந்திருக்கும், மைனஸில் வந்திருக்கும். அப்போ p² + 5q² நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மைனஸ் 3q² அந்த சைட்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ 2 √5 pq ஈக்குவல் டு இங்கே ஒரு p², இது ரெண்டுமே q² இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் ஆகிடும். 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2 தான். அப்போ 2q² எழுதிக்கலாம். √5 தவிர மற்றவங்க எல்லாருமே மல்டிப்பிள் இருக்காங்க. ஸோ அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது என்ன போயிடும், டிவிஷனில் போயிடும்.
அப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் 2q ஸ்கொயர் டிவைடட் பை 2pq அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதில் pயும் இன்டீஜர் qவும் இன்டீஜர் நம்ம வந்து அசம்ஷன் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டே. அப்போ இது ஃபுல்லாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஆனால் ரூட் 5ன்றது ஒரு இரேஷனல் நம்பர். ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்றதுனால நம்மளோட அசம்ஷன் ராங்னு இப்படி எடுத்து எழுதணும். ஸோ இப்படி எடுத்து எழுதிருங்க. பிஎன்கியூ இன்டிஜராக இருந்ததுனால இந்த டிவிஷன் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் ஆகிடுது. ஆனால் ரூட் 5ன்றது ஒரு இரேஷனல். ஸோ இரேஷனலும் ரேஷனலும் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ ரூட் 3 + ரூட் 5 இஸ் அன் இரேஷனல் நம்பர்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் நோ பாசிட்டிவ் இன்டிஜர் n ஃபார் விச் இந்த ரூட் ஆஃப் n - 1 ரூட் ஆஃப் n + 1 இஸ் ரேஷனல் கேட்டிருக்காங்க. இது பாருங்க போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ 3 தடவை கேட்டிருக்காங்க. 2012 அப்புறம் டேர்ம் 1 நடந்ததில்ல அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்புறம் செட் 48லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை வந்து இதை வந்து ஒரு இரேஷனல்னு ப்ரூஃப் எடுக்க சொல்லியிருக்காங்க. there is no positive integer n. அதாவது இந்த எண்ணுக்கு வந்து எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் அப்ளை பண்ணாலும் இது ரேஷனலாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. தான் உங்களோட ப்ரூஃப் அவங்க கேட்டிருக்குது. நம்ம முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஸோ நம்ம இதை முதல்ல அசியூம் பண்ணிக்கலாம். there is no positive integer தான் நமக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் there is a positive integer n for which this is rational. அப்போ இதை ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ரேஷனல் பாசிட்டிவ் இன்டிஜர் n இருக்குது. நம்ம வந்து அசம்ஷன் எடுத்துக்கிறோம். there is no positive integerன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம there is a positive integer அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்துருக்கோம். அதாவது n வந்து இருக்குது, இதை வந்து ரேஷனலில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னா p/q ஃபார்மில் எடுப்போம் இல்லையா? அதனால் ரூட் n - 1 + ரூட் n + 1 வந்து p/q. p&q ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர், q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. உங்களோட ரேஷனல் நம்பரோட டெஃபினேஷன் படி இது எழுதிக்கோங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறது? 2 டேர்ம் இருக்குது, அதுவும் ரூட்டில் இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு ஈஸியாக பண்ணுறதுக்கு இதை முதல்ல ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலாக 1/ரூட் ஆஃப் n - 1 + ரூட் ஆஃப் n + 1ன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் இது 1 இருக்கதா அர்த்தம். p/q அப்படின்றது வந்து q/p அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே டினாமினேட்டரில் ரூட் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஸோ டினாமினேட்டரில் டேர்ம் இருக்கிறதுனால ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரில் ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் டேர்மால் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கோங்க. மேலேயும் மைனஸ் கீழேயும் மைனஸ் அல்ல. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 1 × anything அதே தான் வரும். கீழே பார்க்கும்போது a + b × a - b மாதிரி இருக்குது. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா a - b மல்டிபிள் பை a + b அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை a² - b² எழுதுவோம்ல, அதுதான் இங்கே எழுத போகிறோம். இது a + b, இது a - b. அப்போ இது முதல்ல a² - b² அப்படின்னு வந்திருக்கும் n + 1². எப்போவுமே ரூட்டில் இருக்கிற ஒரு டேர்மை நம்ம இப்படி ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை இந்த ரூட் வந்து 1/2ன்னு வந்து அந்த 2 வந்து கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆகிடும், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆகிடும். இந்த பக்கம் நம்மக்கிட்ட q/pன்ற டேர்ம் இருந்தது, அது அங்கே இருக்கட்டும். ஸோ இங்கே நியூமரேட்டரில் நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம் ரூட் ஆஃப் n - 1 - ரூட் ஆஃப் n + 1. டினாமினேட்டர் வந்து இங்கே முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். இதை ஸ்கொயரை கட் பண்ணிட்டோன்னா n - 1 மைனஸ் ஆஃப் இங்கே ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள n + 1 இருக்கும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது n - 1 மைனஸ் உள்ள போச்சுன்னா -n, இது மைனஸ் உள்ள போச்சுன்னா -1. -n + n கட் ஆகிருக்கும். -1 -1 ஜாயின் பண்ணும்போது நமக்கு -2 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ டினாமினேட்டரில் a² - b² வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற டேர்ம் வந்து -2 தான், விச் இஸ் ஈக்குவல் டு q/p அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது, எழுதிக்கோங்க. இங்கே டிவைடில் இருக்கிற -2 அங்கே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த மைனஸை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே வந்து மைனஸில் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இதை மாற்றி எழுதிட்டு ஒரு மைனஸை வெளியில் எடுத்து நம்ம என்ன கூட பண்ணிக்கலாம், கேன்சல் கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மைனஸை வெளில எடுக்கும்போது n + 1 - n - 1 அப்படின்னு மாறிடும் கொஸ்டின் பை -2. ஏன்னா இந்த மைனஸை கேன்சல் பண்ணிக்கிறதுக்காக q/p. இது என்ன ரூல் அப்படின்னீங்கன்னா, இப்போ இது வந்து a - b அப்படின்னு இருக்கிற ஒரு கொஸ்டினில் மைனஸை வெளில எடுத்தோன்னா அது b - aன்னு மாறிடும். அப்போ தான் உள்ள மைனஸ் வந்து மல்டிபிள் ஆகும்போது சரியாக வரும். கீழே இருக்க மைனஸை கட் பண்ணுறதுக்காக மேலே வந்து மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இந்த டிவைடில் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ n + 1 - ரூட் ஆஃப் n - 1 = 2 டைம்ஸ் q/p அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். முதல்ல ஃப்ரம் த கிவன் கொஸ்டின் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து n - 1 n + 1 எதில் இருக்குது, அடிஷனில் இருக்குது. அடிஷனில் இருக்கவங்க பிளேஸ் மாற்றி கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ n + 1 n - 1 ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் p/q கிடைக்கும்ன்றது ஈக்குவேஷன் 1. ஸோ இது கூட ஈக்குவேஷன் 1 எழுதி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது n + 1 + ரூட் ஆஃப் n - 1 அடிஷன்னால மாற்றி கூட எழுதிக்கலாம். இது வந்து p/q. இது வந்து ஃப்ரம் த கொஸ்டின், இது வந்து 1. இவங்க ரெண்டு பேரையும் வந்து எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
இதே ரெண்டு ஈக்குவேஷனை தான் நான் 2 தடவை எழுதியிருக்கேன். ஏன் 2 தடவை எழுதியிருக்கேன்னா, ஒரு தடவை சால்வ் பண்ணி n+1 இன்னொரு தடவை சால்வ் பண்ணி n+1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது n-1 n-1ல ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருக்குது, இது கட் ஆகிடும். ஸோ இது வந்து 1 டைம் ஆட் பண்ணும்போது 2 டைம் ரூட் ஆஃப் n+1 ஈக்குவல் டு நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற டேர்ம் 2q/p + p/q அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். ஸோ இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே q மல்டிப்ளஸ்னா 2q² ப்ளஸ் p மல்டிப்ளஸ்னா இங்கே p² டிவைடட் பை pq அப்படின்னு கிடைக்குது. இங்கே மல்டிப்ளர் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா டிவிஷனுக்கு வரும். அப்போ இங்கே 2 வந்திருக்கும். ஸோ இதான் n+1ஓட வேல்யூ. அதேமாதிரி இங்கே n-1 கிடைக்கணும் அப்படின்னும் போது ஸோ இந்த +1 வந்து இது ஆக்சுவலாக இது வந்து ப்ளஸில் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து n-1ஓட ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா இவங்களோட சிம்பிள் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸில் வந்திருக்கும். அப்போ n+1 கட் ஆகிடும். ஸோ -2 டைம்ஸ் ரூட் ஆஃப் n-1 ஈக்குவல் டு 2q/p - p/q அப்படின்னு கிடைக்குது கொஸ்டினில். ஸோ சால்வ் பண்ணும்போது q இங்கே மல்டிபிள் பண்ணால் 2q² - p² pq அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே மல்டிபிள் இருக்க -2 அங்கே வரும்போது டிவிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு -2ன்னு இருக்குது. மைனஸை நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து p² - 2q² அப்படின்னு எழுதும்போது ஒரு மைனஸ் வெளில வரும். கீழே இருக்க மைனஸை வந்து என்ன பண்ணிவிடும், கேன்சல் பண்ணிவிடும். இந்த மைனஸும் கட் ஆகிடும். அப்போ 2pq அப்படின்னு கிடைக்கிது. அப்போ ரூட் ஆஃப் n-1 நம்ம pயும் qவும் ஆல்ரெடி வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து இன்டீஜர் பை இன்டீஜர், இது ஒரு ரேஷனல் நம்பர். இப்போ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த ரூட் ஆஃப் n+1 இது ஒரு ரேஷனல் நம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த n+1 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்போ தானே அது ரூட்லேருந்து வெளில வந்து ரேஷனல் ஆகும். அதே மாதிரி இப்போ இது ஒரு ரேஷனல்னா இதுவும் ரேஷனல் நம்பராக இருக்கணும். அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த n-1 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்போ தான் இது வந்து வெளில வரும். ஸோ இவங்க 2 பேருமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ப்ரூஃப் வந்து கரெக்டு. ஆனால் n+1 n-1 அப்படின்ற நம்பர் வந்து ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது வந்து 1, 4, 9, 16, 25 அதாவது 1 1s 2 2s 3 3s இவங்க தான் உங்களோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எந்த ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் நாட் டிஃபர் பை 1. n+1க்கும் n-1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், வெறும் 2 தான். இப்போ என்னன்றது ஒரு 3 அப்படின்னா இது வந்து 3 + 1 வந்து 4, இது 3 - 1 வந்து என்னவாயிடும், 2 ஆகிடும். அவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான் இருக்குது. அப்போ 2 டிஃப்ரென்ஸில் 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்க சான்ஸே இல்லை. அதனால என்னுக்கு எந்த நம்பர் எடுத்தாலும் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து நமக்கு கிடைச்ச ப்ரூஃப்லேருந்து ரூட் ஆஃப் n+1 n-1 போத் வந்து ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஏன்னா p&q நம்ம ரேஷனல்னு எடுத்திருக்கோம். It is possible only when n+1 n-1 both are perfect square. ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் தான் ரூட்லேருந்து வெளில வந்து அது வந்து ரேஷனலாக மாறும் இல்லையா. அதனால n+1 n-1 ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக இருக்கணும். பட் த டிஃபர் பை 2. ஏன்னா n+1க்கும் n-1க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான். 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நெவர் டிஃபர் பை 2ன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து டிஃப்ரென்ஸ் 2ல இருக்கவே இருக்காது. ஏன்னா 1, 4, 9, 25 இப்படி தான் நம்மளோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் 2ல ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ இட் நெவர் டிஃபர் பை 2. ஸோ n+1 n-1 போத் கேனாட் பி த பர்ஃபெக்ட் ஸ்கொயர். யாராவது ஒருத்தர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கவே முடியாது, என்னக்கு நீங்கள் என்ன நம்பர் எடுத்தாலும். So hence there is no positive integer of n for which this term is rational. அப்போ nக்கு எந்த நம்பர் போட்டாலும் இவங்க 2 பேரும் ஆட் பண்ணுற ஒரு ஆன்சர் ரேஷனலாக இருக்க சான்ஸே இல்லை. இந்த மாதிரி எழுதி உங்களோட ப்ரூஃப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல் லைஃப்ல இருந்து உங்களோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இது கேஸ் ஸ்டடி பேட்டர்னில் இருக்குது. ஸோ கேஸ் ஸ்டடியாகவும் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் ஒரு சிங்கிள் கொஸ்டினாகவும் கேட்கலாம். To enhance the reading skill of class 10 students, a school nominates you and 2 of your friends to set up a class library. There are 2 sessions, session A and session B of grade 10. There are 32 students in section A, 36 students in section B அப்படின்னு கொஸ்டினில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் புக் யூ அக்வயர் ஃபார் த கிளாஸ் லைப்ரரி ஸோ தட் தே கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். 2 செக்ஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் புக்ஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்போ நீ எவ்வளோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. எல்சிஎம்மாக ஹெச்சிஎஃபாக நம்ம யோசிக்கணும். இப்போ அங்கே கொடுத்துருக்க அந்த 2 கிளாஸோட ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குல்ல 32 and 36, அந்த 2 நம்பரை விட அதிக புக்ஸ் வாங்குவியா கம்மியான புக்ஸ் வாங்குவியான்னு யோசி. 2 நம்பரை விட அதிகமான புக்ஸ் தானே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதிகமான நம்பர் வேணும் அப்படின்னா எல்சிஎம் செலக்ட் பண்ணு. அவங்க 2 பேரை விட கம்மியான புக்ஸ் வேணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் செலக்ட் பண்ணு. நம்மளோட புக்ஸ் நம்ம லைப்ரரிக்கு வாங்குறோம், 2 கிளாஸ்க்கும் ஈக்குவலாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 நம்பரை விட பிக் நம்பர் தான் வரும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது அதே பேசிக் கொஸ்டின்ஸ் தான். இதோட ஆன்சரும் இங்கே காமிச்சிருக்கு, ஜஸ்ட் பாருங்க. இதோட டீடைல் வீடியோவும் சேனல்ல இருக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ரியல் லைஃப் கொஸ்டின் பாருங்க.
A seminar is being conducted by the educational organization where the participant will be the educators of different subjects. The number of participants Hindi, English, mathematics are 60, 84, 108. 3 சப்ஜெக்டோட மேத்தமெட்டிஷியன்ஸ், இங்கிலீஷ் டீச்சர், ஹிந்தி இவங்களோட கவுண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. In each room, the same number of participants are to be seated and all of them being in the same subject. ஒரே சப்ஜெக்ட்ல இருக்க டீச்சர்ஸ் சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் வர மாதிரி அவங்களை பிரிக்கணும். எல்லாரும் ஒரே சப்ஜெக்ட்ல இருக்கவங்களா இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் ஈச் ரூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ரூம்லேயே நீங்கள் வந்து எவ்வளோ டீச்சர்ஸ் அலாட் பண்ணுவீங்கன்றது கொஸ்டின். அப்போ நீங்கள் ஒரு ரூமில் அலாட் பண்ண போகிற டீச்சர்ஸோட கவுண்ட்டை அவங்க கொடுத்துருக்க அந்த 3 கவுண்ட்டை விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா யோசிங்க. கண்டிப்பாக கம்மியான கவுண்ட்டை தான் நம்ம ஒரு ரூம்க்கு அப்படியே அலாட் பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஹெச்சிஎஃப் போகணும். உங்களுக்கு ஆன்சர் சின்னதாக வேணும்னா நீங்கள் ஹெச்சிஎஃப் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்மளோட இதோட எண்ட் ஸ்க்ரீனில் கூட வரும். தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த கான்செப்ட் நல்லா தெரியுன்றவங்க இதை ஆன்சர் பண்ணி இங்கே கீழே வந்து ஆன்சர்ஸ் விசிபிள் ஆகுது பாருங்கள். இதே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சதான்னு பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.